ஹலோ! இவ்ளோ காய் பார்த்தோனே நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க நான் என்ன பண்ண போறேன்னு. அவியல் தான் பண்ண போறேன். ஸோ கருணக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நீட்டா ஃபிங்கர் சைஸுக்கு நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அ முருங்கக்காய் வந்து குக் ஆகுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்கிறதுனால, முன்னாடியே நான் குக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் ஓரளவு குக் பண்ணிட்டேன். மத்த காயோட சேர்த்து மறுபடியும் ஸ்டீம் பண்ணுவேன். ஸோ ஒரு மாரி குக் ஆயிடும். ஸோ கேரட்டு, வாழைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய். ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து இதே மாதிரி நீட்டா கட் பண்ணி வச்சுக்க போறேன். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டீம் பண்ணணும். இது வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், கருவேப்பிலை வந்து தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். குக் பண்ணும்போது மஞ்சள் தூள் போடணுங்கிறதுனால அதையும் எடுத்து வச்சுருக்கேன். புளிப்பு டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் தயிர் போட்டிருக்கேன். ஒவ்வொருத்தரும் ஒரு மாரி பண்ணுவாங்க அவியல. இது நான் பண்ணுற மாரி நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். அப்புறம் அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய், சீரகம், பச்சை மிளகா, அப்புறம் ஒரு 3 வந்து மிளகு போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து மிக்ஸியில போட்டு அடிச்சு எடுத்துக்கணும். ரொம்ப ஸ்மூத் பேஸ்ட்டா வேண்டாம். கொஞ்சம் கோர்ஸா சட்னிக்கெல்லாம் அரைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாரி அரைச்சு எடுத்துக்கலாம். கடைசியா பார்த்தீங்கன்னா, கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொத்தமல்லி. ஸோ இதெல்லாம் நம்ம இப்போ கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் கேரட் எடுத்துக்கிறேன். ரொம்ப மெல்லிசா கட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் மீடியமா கட் பண்ணீங்கன்னா, சாப்பிடும்போது நல்லா இருக்கும். உருளைக்கிழங்கையும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி. இப்போ வாழைக்காயும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாம் ஒரே சைஸ்ல இருக்கணும். நான் கட் பண்ணி தண்ணியில போட்டிருக்கேன். அப்பதான் கருப்பாகாம இருக்கும். இப்போ கத்திரிக்காவை கட் பண்ணிடலாம். இப்போ ஸ்டீம் பண்ணுறதுக்கு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு கருணக்கிழங்கு போட்டுடலாம். இதுலேருந்து கத்திரிக்காய் மட்டும் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுறேன். ஏன்னா அதுக்கு டக்குன்னு குக் ஆகிடும். ஸோ மற்ற கேரட்டு, உருளைக்கிழங்கு, ஸோ வாழைக்காய் இதெல்லாம் வந்து இதில் போட்டுடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ கத்திரிக்காய் ஆட் பண்ணிடலாம். கத்திரிக்காயும் நம்ம வேக வச்ச அந்த முருங்கைக்காயும் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். இப்போ பேனை வச்சுட்டு நம்ம வேக வச்ச காயை வந்து இதில் கொட்டிடலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க மஞ்சள் தூள் இதில் போட்டுட்டு கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வேக வைக்கும்போது ஸ்டீம் பண்ணும்போது சால்ட்டு போடலை. ஸோ அதனால் இப்போ சால்ட்டு போட்டுக்கலாம். ஸோ நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட்டும் மஞ்சள் தூளும் போட்டிருக்கேன். இது லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் பேஸ்ட் இப்படி தான் அரைச்சிருக்கணும். ரொம்ப சட்னிக்கு அரைக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிருக்கோம். ஸோ இதை வந்து காயோடு ஆட் பண்ணிக்கணும். இப்போ தயிர் ஊற்றிடலாம். அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்காக தான் தயிர் போடுறோம். இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணணும்.
இது மிக்ஸ் பண்ண உடனே தனியாக தாளித்து இதில் போட்டுடணும். இது தாளிக்கும் போது தேங்காய் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும், அந்த ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ அதனால் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு செமி கிரேவி மாதிரி வந்துருச்சு. ஸோ எல்லா காயும் நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ ரொம்ப கலர வேண்டாம், உடச்சிடும் காயெல்லாம். தாளிக்க கரண்டி வச்சுட்டேன். ஸோ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நிறுத்திட்டு நான் பெருங்காயம் சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு. ஸோ கடுகு, சீரகம், கருவேப்பிலை, பெருங்காயம் இது எல்லாத்தையும் போட்டுட்டு தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன். ஸோ இது மேலே அப்படியே ஊற்றிடலாம். அப்புறம் கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணி கடைசியாக கொஞ்சம் அப்படி கலரிட்டு அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அவியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அந்த தாளிச்சது வந்து எல்லாம் சேர்ற மாதிரி கலந்துட்டு மூடி ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்ம அவியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. இன்னும் ஒரு டிப் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, உங்களுக்கு தயிர் வந்து ரொம்ப புளிப்பாக இருந்ததுன்னா 1 டேபிள் ஸ்பூன் தயிர் போதும். ஸோ அதனால் அந்த தக்காளிக்கு பதில் அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். உங்கள் தயிர் எவ்வளோ புளிப்பாக இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் புளிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.